மெல்கி தன் ஓய்வு நேரங்களில் இது குறித்து ஆய்வு நடத்த பல யுகங்களுக்கு பின் ஒரே ஒரு உண்மையை கண்டறிந்தார். அதாவது ஹண்டருக்குள் எப்போது நாம் போக வேண்டும் என்று நமக்கு எழுதியிருக்கிறதோ அதுவரை கண்டறியவே முடியாது என்று முடிவிற்கு வந்தார். விவிலியம் கலாத்தியர் 4:3 முதல் 9 வரை நாம் இறை மக்கள் உலக பூதங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம், அடிமைகளாய் இருந்தீர்கள். கலாத்தியர் 5 அதாவது இறை வாக்கினர்களை பொறுக்கவே இயலாமல் என்ன ஆனாலும் பரவாயில்லை என்று மனிதனே நீ அடிமை தொழில் செய்வதற்காய் படைக்கப்பட்டவன் என்று ஆணித்தரமாய் புட்டு வைத்தவன் கலாத்தியன். பட்டவர்த்தமாய் அவன் சொல்லியவை அனைத்தும் விவிலியத்தில் அனுமதிக்கப்படாவிட்டாலும் மறைமுகமாக பல வாக்குகள் கலாத்தியருக்குள் தூவப்பட்டு உள்ளதை படித்து பார்த்து உணர்க. அவன் இயேசுவின் சிலுவை மரணத்திற்கு பின் கொதித்து போனான். பாவங்களை கழுவுவதற்காய் ஒரு பிறவியோ சிலுவை மரணமோ இருக்கவே இருக்காது, நிச்சயமாய் இருக்காது. மனுமகனின் மனித மீட்பு போராட்டங்களுக்கு பின் ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்க வேண்டும் என்று ஆணித்தரமாய் நம்பி ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்து அவன் கற்று வைத்திருந்த ஆன்மவதையை பிரயோகப்படுத்தினான். எந்த ஒரு பொறுப்பாளனுக்கும் தன் ஆன்மாவை தானே வதைக்கும் உரிமை இல்லவே இல்லை. ஏன், அதை எந்த பொறுப்பாலும் செய்ய நினைத்தது கூட இல்லை. கலாத்தியன் கலக்கினான். அப்போதுதான் மேலே சென்ற மனுமகனாகிய மெல்கி கலாத்தியனுக்கு புறா வடிவில் இறங்கி கொல்கத்தா மலையில் அடிமைகளின் கதைகளை விவரித்து இதை அறிவிக்க வேண்டாம் என்று கூறி வதையை முடித்து வைத்தார். ஆனால் கலாத்தியனோ ஓ மானிட அடிமையே என்ற ரீதியில் ஆரம்பித்து ஒட்டுமொத்தமாய் புட்டு வைக்க மேலே மெல்கிக்கும் புன்னகை, எழுதட்டும், மறைத்து விடலாம் என்று. ஆனாலும் பூடகமாய் அவன் சொன்ன வார்த்தைகள் அதிகாரங்களில் ஆங்காங்கே நிரவியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் கலாத்தியன் கியாக்களின் செயல்களை கூட மறைமுகமாக தூவியுள்ளான். இப்போது தனியாக சென்ற சூசு ஒரு யுகம் சென்று மெல்கியை சந்தித்தார். வருத்தம் கலந்து, இப்போதெல்லாம் நான் படைக்கும் பொம்மைகள் உடனுக்குடன் சீர்குலைகிறது, சரியான பதிவும் கிடைப்பதில்லை, என்ன செய்யலாம், ஆலோசிக்கவே வந்தேன். மெல்கி உடன் சென்று அந்த தொலைதூர மிசோனாவில் உருவங்கள் சீர்குலைவதற்கு என்ன காரணம் என்று ஆராய மூலக்கூறுகளிலோ கலவைகளிலோ எந்தவித குறைபாடுகளும் தெரியாமல் இருக்க முடிவுக்கு வந்தவராய் அமைதியாயிரு, போதும் என்று எங்கேயோ யாரோ முடிவெடுத்து விட்டார்கள் போலும். சூசு ஆத்திரம் கொண்டான். தனியாக விட்டுவிட்டு அதில் சுதந்திரமும் கொடுக்காமல் வதைப்பதேன் கவலையுற்றார். பின் நான் என்ன செய்வது என்று கேட்க, என்னுடன் வா, நிர்வகிக்கலாம் என்று தன்னுடன் அழைத்து வந்து முதன் முறையாக ஒரு கட்டுக்கோப்பில் இயங்கி வந்த அந்த பிரம்மாண்ட மிசோனாவை 2ஆக பிரித்தார். முதன் முறையாய் பிதாஸ்தானத்தை பிரம்மா என்ற சூசுவிடம் கொடுத்து வாழ்த்தி வழி அனுப்பினார். சூசுவும் மெல்கியின் ஆட்சி பொறுப்பை போல் அதே பாணியில் அந்த 2வது மிசோனாவை ஆள ஆரம்பித்து பின் கால மாற்றங்களில் மிசோனாக்கள் பல உண்டாகி வாடியாக்கள் தோன்றி மாக்கின்சிகள், காமின்சிகள், அண்டாக்கள் என்று விரிவடைந்துள்ளது.